அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ கிளிப்ல சிடெட் எக்ஸாமுக்காக இவிஎஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். இந்த இவிஎஸ் பாட தொகுப்பு என்சிஇஆர்டி புக் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பாட தொகுப்புகள். இவை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்ல அன்றாட லைஃப்ல நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது 3ஆம் வகுப்பு என்சிஆர்டி இவிஎஸ் புக், இதுல இருந்து எடுக்கப்பட்ட பாடத்தொகுப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான தொகுப்புகளாக தான் இது இருக்கும். ஆனா நீங்க எழுத போற சிடெட் எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாம இப்போ படத்துக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் எந்த அளவுக்கு எதையுமே எந்த ஒரு முக்கியமான டாபிக்ஸும் விடுபடாத அளவுக்கு அனைத்து பெரும்பான்மையான விஷயங்கள்னு சொல்லலாம் இதுல தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, இது நீங்க பார்க்குற இந்த படம் ட்ரைடு லீவ்ஸ் பிளான்ட்ஸ், இதிலிருந்து இவைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த ட்ரைடு லீவ்ஸ் பிளான்ட்ஸ் இது மூலமா இந்த மாதிரி ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் மாதிரியான இந்த அழகான படைப்புகள் மட்டுமல்ல, கம்போஸ்ட், கிரீட்டிங் கார்ட்ஸ், வால் ஹேங்கிங்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கப்படுது. இதுல பெரும் புகழ் வாய்ந்த ஒருத்தர் யார் அப்படின்னாக்கா ஆர்டிஸ்ட் விஷ்ணு சின்சல்கர். இவர் இந்தோரை சேர்ந்தவர். இந்தோர் எங்கன்னாக்கா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இவர் இந்த மாதிரியான நிறைய அழகான படங்களை வந்து உருவாக்கி தந்திருக்கிறார். அடுத்தது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் ஒரு கம்யூனிட்டி கிச்சன், இத சமத்துவ சமையலறைன்னு சொல்லலாம். இது சீக்கிய மதத்துல லாங்கர் அப்படிங்கிற ஒரு சமூக சமையலறை. இது குருத்வாரால இருக்கு. இங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, இங்க வர்றவங்க எல்லாருமே எந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு எதுவுமே இல்லாம ஒன்றாக அமர்ந்து இலவசமாக உணவை பெற்று உண்ணலாம். இங்க வந்து ஜாதி மதம் ஆண் பெண் இல்ல இவங்க பணக்காரவங்க இவங்க ஏழை அந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாமல் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம். இதுல எந்த ஒரு பாகுபாடுகளோ வேற்றுமைகளோ பார்ப்பது கிடையாது. அடுத்தது இப்ப நாம பார்க்கிறது லிங் ஹூ ஃபென். இந்த லிங் ஹூ ஃபென் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது ஒரு உணவு. இந்த உணவு ஹாங்காங் மக்களால் விரும்பி உண்ணப்படுவது. இது பாம்பை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு. அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. இங்க அந்த ஃபிஷ் வந்து எதுல ஃப்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கடுகு எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு. இது காஷ்மீர்ல ரொம்ப பிரபலம். ஸோ காஷ்மீர் மக்களால் மஸ்டர்ட் ஆயில்ல ஃப்ரை பண்ணப்பட்ட இந்த ஃபிஷ் அவர்களால் விரும்பி உண்ணப்படும் உணவு. இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்து தான் முதலில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அது தன்னுடைய வெளி உலகத்தை பார்ப்பதற்கு முன்னர், ஒரு குறிப்பிட்ட வயது வரை அது பள்ளிக்கு செல்வதற்கு முன்னர் தன்னுடைய வீட்டிலிருந்து தான்
தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. அதனால தான் எ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதனுடைய குடும்பம் தான் முதல் பள்ளி. ஏன்னா அந்த குழந்தை வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப க்ளோஸா இருக்குது. அதனால அது வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கிறது. இதே மாதிரி பள்ளியில் ஆசிரியர்களிடம் அந்த குழந்தை பற்றுதலோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே சமயம் குழந்தையை பற்றிய விவரங்களும் ஆசிரியர்கள் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை தன்னுடைய வயதை ஒத்த மற்ற குழந்தைகளுடனும் இயல்பாக வந்து அதால் பயணிக்க முடிகிறது. இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையானது முதலில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து, தன்னுடைய குடும்பத்திடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. இந்த ஃபுட் என்னன்னா, இதுவும் வந்து ஒரு ஷீ ஃபிஷ் ஃபுட்டு தான். ஆனா இது எதுல குக் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோகனட் ஆயில்ல. கோகனட் ஆயில்ல ஃபிஷ்ஷ ஃப்ரை பண்றது எங்க பிரபலம் அப்படின்னா கோவா. கோவால கோகனட் ஆயில்ல ஃப்ரை பண்ணின ஃபிஷ்ஷு மக்களிடம் அதிகமான வரவேற்பை பெற்றுள்ள, அதிகமாக அவர்களால் விரும்பப்படும் உணவு. இது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். டாப்பியோக்கா, மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து அதிகமாக விரும்பி உண்ணப்படுவது, அதிகமாக விளைவிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாக்கா கேரளா. சாதாரண மற்ற காய்கறிகளுடன் சேர்த்தும் இந்த கிழங்கு உணவாக தயாரிக்கப்படுகிறது. இது அதிகமாக கேரளாவில் விளைவிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து தேங்காய் சேர்த்து எந்த ஒரு காய்கறியுடனும் வேக வைத்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுவது மிகவும் நல்லது. எனவே இது கேரளாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணவு என்ன அப்படின்னா தால். அது ஸ்பெஷலா இல்லை அப்படின்னாலும், அதாவது பருப்போட சுகர் சேர்த்து உண்ணப்படும் உணவு இது. இது அதிகமாக நாக்பூர் மக்களால் விரும்பி உண்ணப்படும் உணவு. சாதாரணமா இது மூலமா என்ன குழந்தைங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் புக்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 மந்த் பேபிக்கு பற்கள் வந்து சாதாரணமா இருக்கிறது இல்லை. 4 மந்த் ஓல்டு பேபிஸ் do not have teeth. 4 வயது சமணிக்கணும் 4 மாத குழந்தைகளுக்கு பற்கள் காணப்படுவது இல்லை. இந்த வீடியோ கிளிப் இதோட போதும். அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். நன்றி.